மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் இன்று நாம் பார்க்கப் போவது திருமூலரின் முதல் தந்திரம் 49வது பாடல். இந்த பாடலில் எத்தனை அழகாக பாடுகின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எது எதெல்லாம் தேவை என்பதனை இந்த பாடல் வரிகள் நமக்கு கூறுகின்றன. இதோ அந்த பாடல் வரிகள் வருகின்றன. பறைபசு பாசத்து நாதனை உள்ளி உறைபசு பாசத்து ஒருங்க வல்லார்க்கு திரைபசு பாவச் செழுங்கடல் நீந்தி கரைபசு பாசம் கடந்த எய்தலாமே. தரைபசு பாசத்து நாதனை உள்ளி உறைபசு பாசத்து ஒருங்க வல்லார்க்கு திரைபசு பாவச் செழுங்கடல் நீந்தி கரைப்பசு பாசம் கடந்த எய்தலாமே. தரைப்பசுன்றாரு. கரைப்பசு என்ன பசு? பறை என்ற இந்த இடத்துல பராசக்தியை சொல்கிறார். அந்த பராசக்தியினுடைய பாசம். பாசம் என்றால் நம்முடைய வாழ்வினிலே ஏற்படுகின்ற நிலையைத்தான் சொல்லுங்கள். இந்த இடத்துல சிவபெருமானை ஏற்ற வேண்டும். ஒருங்கிணைந்த வல்லார்க்கு, ஒருங்க வல்லார்க்கு என்றாங்க. செழுங்கடல் நீந்தின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன? இந்த தரை உரை இப்படி நிறைய அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வரிகளை நம்ம பார்க்கணும், அந்த சொற்களை பார்க்க வேண்டும், அந்த சொற்களுள் புதைந்து இருக்கின்ற ரகசியங்களை பார்க்க வேண்டும். பசுன்னு சொன்னாவே நம்ம ஜீவான்மா. இந்த ஆன்மா இறைவனுக்கும் பசுபதி ஆன்மான்னு சொல்லுவாங்க. இந்த பசுபதி இந்த இதுக்கும் அதுக்கும் என்ன அவர் தொடர்பு படுத்துகிறாரு, என்ன சொல்ல வராரு மனிதருக்கு? ஏன் மனிதனே, நீ திரும்ப திரும்ப இதுலேயே உழண்டுட்டு இருக்க. அதாவது இந்த திரை என்றாலே நம்ம பார்த்தோம்னா கடல் தான். திரை கடல் ஓடி திரவியம் தேடுன்னு சொல்லுவோம். அதே போல தான் இதுலையும் சொல்கிறாரு. அப்போது செழுங்கடல், செழுங்கடல் செங்கடல்னு கேள்விப்பட்டிருப்போம். இதை செழுங்கடல்னு எப்படி அழகாக சொல்கிறார் பாருங்க. அந்த வார்த்தை ஜாலங்கள். அந்த செழுங்கடல் நீந்தி யார் நீந்த வேண்டும்? நம்ம எல்லாரும் போய் கடலில் குதிச்சுட்டு நீச்சல் அடிக்கணும்னு சொல்கிறாரா? அது கிடையாது. திருவள்ளுவர் சொல்கிறார் பாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேரார். ஒன்று தப்பமாக சொல்லிடுறாரு, இன்னொன்று என்ன? அதைத்தான் இவரும் சொல்ல வராரு. நம்ம திருமூலரும் திருவள்ளுவரையும் இணைத்து பார்த்தோம் என்றால் நிறைய இடங்களில் ஒத்துப்போகும். அவர் என்ன சொல்ல வராரு, இவர் என்ன சொல்கிறது இல்லை வராரு என்பதை நாம் கருத்தொருமித்து பார்க்கலாம். அப்போது சித்தருடைய பாடல்களிலே அறம் வைத்து பாடுவதிலும் அவருடைய கருத்துக்கள் இறைவனை மட்டும் சொல்லுவதென்று, இறைவனோடு மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி அறத்தோடு நிற்க வேண்டும். நீங்கள் அவர் என்ன சொல்கிறாரு, செழுங்கடல் அந்த நீந்த வேண்டும். செழுங்கடலில் நீந்தணும்னா இப்படி சொல்லுவோம், கடலில் விழுந்துட்டோம். அப்போது கடலில் விழுந்தவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கட்டை கிடச்சா கூட அவன் என்ன பண்ணுவான், துருப்பை பிடிச்சிட்டு கடை சேர்ந்துருவான். அதாவது ஒரு கதையே இது கொண்டு ஒரு 4 பேர் போட்டில் ஏறி போகிறாங்க. அப்படி போட்டில் ஏறி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சூறாவளி வருது. அப்போ எல்லாருமே ஒவ்வொரு இடத்துக்கு பிரிஞ்சு போகிறாங்க. ஒருத்தனுக்கு மட்டும்தான் என்ன கிடைக்குதுன்னா ஒரு மரக்கட்டை கிடைக்குது. அப்போ அந்த மரக்கட்டியை பிடிச்சிட்டு வரான். ஆனால் உண்மையிலேயே அது மரக்கட்டியா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கதையிலே வரும். துளசிதாசருடைய கடையில் கங்கையில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதில் அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு கட்டையை பிடிச்சிட்டு நம்ம கரை ஏறிட்டோன்னு நினைப்பார். அதுக்கப்புறம் கரை ஒதுங்க பிறகு தான் தெரியும் அது ஒரு பிணம்னுட்டு. ஆக அந்த பிணத்தையே அவன் பிடித்து கொண்டு கரை ஏறி இருக்கிறார். அதுபோல் ஒரு மனிதனானவன் நீந்துவதற்கு என்பதற்கு நம்ம கடலில் குதிக்கணும், நதியில் குதிக்கணும் என்பதை அல்ல. உன்னுடைய பிறவியாகிய கர்மாவிலிருந்து நீ விடை பெற வேண்டும். அதற்கு தான் அந்த எப்படி கடலில் நீந்துறோமோ அதுபோல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நீந்த வேண்டும். வாழ்க்கையில் எப்படி நீந்த வேண்டும் என்றால் இந்த மாயையாகிய உலகிலே நீ திளைத்து இதுதான் இன்பம்,
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடல் கிடைக்குது. இந்த உடல் வந்து நிரந்தரம் கிடையாது. இது எத்தனை வருஷம் இருக்கும், எப்போ போகுன்றது தெரியாது நமக்கு. இந்த உடலானது அழிந்து விடும், எரிந்து விடும், புதைத்து விடும். இது வந்து போயிடும். ஆனால் எது அழியாததுன்னு சொன்னால், உன்னுடைய ஆன்மா இருக்கு பாரு, அந்த ஆன்மா தான் இறைவனுடைய திருவடியை சென்று அடைய வேண்டும். ஆனால் அந்த ஆன்மா என்ன பண்ணுது, இறைவனுடைய திருவடியை அடையாமல் மறுபடியும் கடலில் வந்து நீந்துற மாதிரி வாழ்க்கையாக இந்த துன்பத்திலேயே கடையேடுவது அவனுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ குடும்பத்தில் இருக்கணும்னா என்ன சொல்லுவோம், 10 வயசு பொண்ணு கல்யாணம் ஆச்சு, அடுத்தது குழந்தை ஆச்சு, அதை பெரிய பள்ளிக்கூடத்தில் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்க, வீடு கட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருள்களை எல்லாம் பார்த்து ஒரு மகிழ்ச்சி. அது வந்து என்ன ஆகுனா, இந்த உடம்புக்கு தான் மகிழ்ச்சி, அந்த உள்ளத்துக்கு தான் மகிழ்ச்சி, ஆன்மாவுக்கு மகிழ்ச்சி கிடைக்குதானே சிந்தனை செய். இந்த பராசக்தி யாரு, சிவனினுடைய ஒரு பாதி இருக்கக்கூடியவள். அவள் தான் நமக்கு உடம்புக்கு சக்தியே கொடுக்குறா. அவன் மட்டும் இல்லைன்னா என் சக்தி நாடி எல்லாம் அடங்கி போச்சுன்னு சொல்கிறோம். எனக்கு சக்தியே இல்லைப்பா அப்படின்றோம். அப்போ என்ன அர்த்தம், இந்த உடலை இயக்கக்கூடியவள் பராசக்தி. அது கூட ஒரு குட்டி கதை நம்ம சொல்லலாம். அதாவது அந்த பராசக்தியை நாம் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா, அவளுக்கு மலர்களை தூவி அவளுடைய நாமத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதாவது நம்ம 10 பேர் நம்மளை பார்த்து, ஆஹா இவ்வளோ அழகாக இவ்வளோ கிராண்டாக வந்து பூஜை பண்ணுறாளே அப்படின்னு சொல்கிறது முக்கியம் இல்லை. உன்னால் முடிஞ்சது ஒரு சுண்டலை வச்சுட்டு அழகாக நம்ம பூஜை பண்ணலாம். இந்த நவராத்திரி பூஜைகள் வரும், ஆடி வந்ததுனாவே ஒவ்வொரு பண்டிகையாக உள்ளே வரும். அப்போ வந்து நவராத்திரியில் பார்த்தோன்னா நம்ம பராசக்திக்கு 3 நாள், லக்ஷ்மிக்கு 3 நாள், சரஸ்வதிக்கு 3 நாளுன்னு அப்படின்னு நம்ம கொடுப்போம். அப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டில் வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜாக்கெட் பிட்டு வச்சு கொடுப்பாங்க. அது வந்து அவர்களுடைய சக்தியை பொறுத்தது, வருமானத்தை பொறுத்தது. அழகான டிஷ்ஷு கொடுப்பாங்க, எல்லாத்தையும் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுப்பாங்களா, அந்த கேள்வியை கொஞ்சம் முன்ன வைக்கிறோம். ரகவாரி பிடிச்சிருப்பாங்க. குடும்பத்தில் வர்றவங்களுக்கு ஒரு மாதிரி, தன்னுடைய நெருங்கிய தோழிகளுக்கு ஒரு மாதிரி, சாதாரணமாக வந்து போகிறவங்களுக்கு ஒரு மாதிரின்னு அந்த ரகங்களை பிரித்திருப்பார். ஏங்க வர்றவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி கொடுத்தா என்னங்க, அதில் என்ன குறைஞ்சி போயிடுக்கிறோம், ஒன்றுமே கிடையாது. ஆக நம்ம வந்து இப்படி இருந்தால் பிறவியாகிய கடலை எங்கேருந்து நம்ம கடக்க முடியும்? அப்போ உள்ளத்தில் வந்து நீ ரகம் பிரிக்கிற. அப்போ ஆண்டவனும் என்னை பற்றினால்தான் உனக்கு விடுதலைன்னு சொல்கிறாரு. அப்போ முத்தியை அடைய வேண்டும். ஆனால் முத்தி என்ற கான்செப்டை யாருமே நம்ம நினச்சி கூட பார்க்குறதே கிடையாது. ஆக பராசக்தியானவள் எப்படின்னா, அதை தான் சொல்லுவாங்க, எல்லா தலைவாழை இலையெல்லாம் போட்டு ரொம்ப கம்பீரமாக நடத்துகிறாங்க. ஆனால் அங்கே போல் அவள் சாதாரண ஒரு கஞ்சின்னு சொல்கிறாங்க பாரு, கேப்பங்கஞ்சி, அந்த கஞ்சியை வச்சு ஏம்மா சாப்பிட வாடி, கருவாடு மீனெல்லாம் வச்சுருக்கேன் சாப்பிட வாடின்னு கூப்பிட்ற இடத்துக்கு அந்த அம்மா ஓடி போகிறாங்க. அப்போது அந்த அவள் எங்கே இருக்கிறாள்? அந்த ஆசை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆன்மாவுக்கு நிம்மதி தரக்கூடிய, நம்மால் செய்யக்கூடிய நல்ல செயல்களை மட்டும் செய்து இறைவனுடைய நாமத்தை சொல்லி அவனுடைய திருவடிகளை பற்ற வேண்டும். அதுதான் சொல்றார். அப்படி பற்றிவிட்டால் நம் பாவங்கள் தீர்ந்தது. ஆகவே நாம் அனைவரையும் ஒன்றாக எண்ணி நம் இல்லத்திற்கு வருபவருக்கு உபசரித்து அவர்களுக்கு நிறைவான மனதுடன் அனுப்புகின்ற பொழுது உண்மையான ஆன்மா மகிழ்ச்சி அடையும். பிறவி பெருங்கடலில் இருந்து நாம் விடுதலை அடைந்து முத்தி அடைவதற்கு சிவன் கூறும் வழியில் செல்வோம், நல்ல கதியை அடைவோம் என கூறி மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.